அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பரோட்டா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துடலாம். 2 கப்பு மாவு எடுத்து நான் சலிச்சுக்கிறேன். வீட்டு மாவுங்கிறதுனால நான் சலிச்சுக்கிறேன், நான் கடை மாவு வாங்கிறதில்ல. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். அழுத்தம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா திண்டு மேலே நம்ம பிசைகிறதுனால அழுத்தம் கொடுக்க தேவையில்லை. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போது இது 1 ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்து விட்டுடலாம். 1 ஹவர் கழித்து எடுத்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம். கண்டிப்பாக 1 ஹவர் வேணும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ மாவு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிருக்கு. உருண்டைகள் ஆக்கிக்கலாம். எனக்கு 5 உருண்டை கிடச்சிருக்கு. இப்போ நாம் மாவை விரிச்சிடலாம். நல்லா மாவு ஊறினதுனால நல்லா விரிக்க வருது சாஃப்டாக. இது மாதிரி செஞ்சு ஒவ்வொரு உருண்டைகளையும் நாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ண உருண்டைகளை நாம் சப்பாத்தி போடுற கல்லை வச்சுட்டு நாம் விரிக்கலாம். இப்போ கல் சூடானதும் நம்ம போட்ட பரோட்டாக்களை போட்டு எடுக்கலாம்.
இந்த பரோட்டாவுக்கு ஜாஸ்தி எண்ணெய் விட வேண்டாம். ஒரு சைடு மட்டும் எண்ணெய் விட்டால் போதும். இது கொஞ்சமாக எண்ணெயை விட்டு திருப்பி போடலாம். இன்னொரு சைடு எண்ணெய் விட வேண்டாம். ரெடியானதும் நம்ம கைகளை பரோட்டா அடிக்கிறாப்புலையே ஸ்லைட்டாக தட்டிக்கணும். இந்த மாதிரி லேயர் லேயராக அழகாக வந்துடும். எல்லா பரோட்டாக்களையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். உடனே ஹாட் பேக்கில் எல்லா பரோட்டாவையும் வச்சிடணும், இல்லைன்னா ஹார்டாகிடும். அவ்வளவுதான், பரோட்டாக்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த கைமா கிரேவியை அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.